ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். என்னடா அது பச்சை கலர் குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பச்சை கலர் குங்குமத்தின் ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்ல வந்திருக்கேன். பச்சை பச்சை கலர் பச்சை நிறம் அப்படின்னாலே செல்வ செழிப்புக்கான நிறம் சொல்லுவாங்க. நிறைய பேர் குபேரன் வழிபடுறவங்கெல்லாம் பச்சை வச்சுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மரகதம், அதே மாதிரி ஜேடு, க்ரீன் அவென்ச்சுரின், இது எல்லாமே பணாகர்ஷணம் தனாகர்ஷணத்துக்கு. அதே மாதிரி பணத்திற்காக ஸ்விட்ச் வேர்ட்ஸோ சிம்பிள்ஸோ இல்லை சிஜில்ஸோ நீங்கள் எழுதிக்கும்போது பச்சை கலர் பெனில் எழுதுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் தனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக பச்சை வாலெட்டு பர்ஸில் பச்சை பாக்ஸில் நீங்கள் பணத்துக்கான விஷயங்கள் பண்ணலான்னு சொல்கிறோம். அப்போது பச்சை கலர்னாலே பணத்திற்கான தனத்திற்கான ஒரு அழகான பொருள். அதே மாதிரி பச்சையம்மன் வழிபடுறவங்களும் பச்சை கலர் குங்குமம் வச்சுக்கலாம். பச்சையம்மன் வழிபடுறதுனால நானும் பச்சை கலர் குங்குமம் வச்சுருக்கேன். பட் அது குபேரனுக்கு உகந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த குங்குமத்தை. ஸோ இந்த குங்குமத்தை ப்ரேயர் பண்ணி தன ஆகர்ஷணம் மட்டுமல்ல, ஒரு விதமான ஒரு ஆகர்ஷணத்தன்மை. அதாவது இப்போது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு டீச்சரையோ வாத்தியாரையோ நம்மளுக்கு பிடிக்கலன்னு அந்த சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க் எடுக்க மாட்டோம். அது எந்த டீச்சரும் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குதோ அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போது ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம அந்த சப்ஜெக்டையே நம்ம படிக்க முடியும் இல்லையா? இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, பாட்டு கற்றுக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு அந்த குருவை பிடிக்காமல் போச்சுன்னா நம்ம எவ்வளோ பிரயத்தனை பண்ணாலும் ஐயோ பண்ணணுமா செய்யணுமா, இதே அந்த குரு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா, அவங்க மேலே நம்மளுக்கு மரியாதை நிமித்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த அந்த கலையை ஈஸியாக கற்றுக்கொள்வோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத கேட்டு உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா அவங்க சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விதமான ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா? ஒரு தங்கை பாசமோ அக்கா பாசமோ இல்லை தாய் தந்தையரின் பாசமோ அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தால்தான், அந்த அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த பச்சை குங்குமம். இந்த பச்சை குங்குமத்தை தினமும் இட்டு பாருங்கள். உங்களுக்கு தன ஆகர்ஷணம் பண ஆகர்ஷணம் இல்லாமல் ஜன ஆகர்ஷணமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பச்சை குங்குமம் நீங்கள் பச்சையம்மன் உங்களுடைய குலதெய்வமாக இருந்ததில் உங்களுக்கு பச்சையம்மன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை குபேரனோட மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு என்ன இது வேணுமோ, என்ன மாதிரியாக இந்த குங்குமம் வேணுமோ அதுக்கான மந்திர உருவுகளை போட்டு ஈஸியாக கிடைக்கும் இது. ஸோ இந்த பச்சை குங்குமம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நாள் அன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த பச்சை குங்குமம் தொடர்ந்து வச்சுக்கலாம். பச்சை நிறம்தான் தவிர எப்போவுமே அம்பாள் உபாசனை செய்கிறவங்க ரெட்டு கலர் குங்குமம் வச்சுருப்பாங்க. நிறைய நம்ம ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதுவும் ஒரு அழகான குங்குமம். நல்ல வசியம் சொல்ல முடியாது, ஒரு ஆகர்ஷணத்தன்மை கொடுக்கக்கூடியது, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, ஒரு லக்காக நம்மளை இருக்கக்கூடியது, குட் ஃபார்ச்சூன் குட் லக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது தான் இந்த பச்சை குங்குமம். இது தினம் நெற்றியில் இட்டுட்டு போங்க. இதனோட சேர்ந்து சில வாசனை திரவியங்கள் இட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குங்குமத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.